ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனா சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான டெசர்ட் தான் செஞ்சுருந்தேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட்டு வச்சு தான் இது நான் செஞ்சுருந்தேன். ப்ரெட்டு வந்து ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓரம்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அடுப்பில் வந்து பொரிக்காஞ்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இது பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கணும். கருக விட்டுறாமல் இது ப்ரெட்டை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கருகிரும். அதனால் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 கப் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், சாஃப்ரான். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு பால் எடுத்து இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்கிற பாலோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருந்துச்சுங்க, சான்ஸே இல்லை. ப்ரெட்டு மட்டும் வீட்டில் இருந்ததுன்னா போதும், பால் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. ஈவினிங் டயத்தில் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா இந்த பால் வந்து வத்திருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டோடு இதை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.